Hi students, welcome to Future Vision Study Center. PGTRB தேர்வுக்காக பயங்கர பிஸியாக ஒரு பயங்கர பரபரப்போட டென்ஷனோட படிச்சுட்டு இருக்க மாணவர்களை இப்போ நான் ஒரு சின்னதாக ஒரு டிஸ்டர்பன்ஸ் பண்ணுறேன், கோச்சுக்காதீங்க. PGTRB தேர்வு நமக்கு இன்னும் இடையில் ஒரே ஒரு நாள் மட்டும்தான் இருக்குது. இந்த ஒரு நாளில் நீங்கள் எப்படி இருப்பீங்க, என்ன மாதிரி மனநிலை இருப்பீங்க அப்படிங்கிறத என்னால் 100% ரியலைஸ் பண்ண முடியும். அதாவது எப்படின்னா, ஒரு ஐசியூவில் அட்மிட் ஆகிருக்கக்கூடிய ஒரு பேஷண்ட்டு உள்ளார ஏசி ரூமில் டாக்டருடைய கண்காணிப்பில் ரொம்ப அப்படியே செக்யூராக இருப்பார். வெளியில் அவங்களுடைய பிளட் ரிலேட்டிவ், ரொம்ப க்ளோஸ் ரிலேட்டிவ் என்ன ஒரு பரபரப்பான ஒரு மைண்ட் செட்டப்பில் ஹைலி ஸ்ட்ரெஸ்ஸு, என்ன பண்ணுறதுனே தெரியாத அப்படியே ரொம்ப ஒரு கஷ்டமான சூழ்நிலை இருப்பாங்கள்ல, அந்த மாதிரி ஒரு மிகப்பெரிய ஒரு ஸ்ட்ரெஸ்ஸில் நாம் இந்த டைமில் இருப்போம். ஏன்னா நம்மளுடைய லைஃபோடைய அடுத்த ஸ்டேஜ் என்ன ஆக போகுதோ, இன்னும் ஒரு நாளில் நம்ம என்ன பண்ண போகிறோம், இன்னும் எவ்வளவோ படிக்கிறதுக்கு இருக்குது, இன்னும் நிறையா இருக்குது, இப்போ பாரு அது ஞாபகம் வரல, அது படிக்கல, அது பெண்டிங் இருக்குது, இது பெண்டிங் இருக்குது அப்படின்னு சொல்லி செம்ம ஒரு ஸ்ட்ரெஸ்ஸபிளாக நீங்கள் எல்லாருமே இருப்பீங்க. ஸோ இந்த டைமில் இது நான் சொல்லியே ஆகணும். அதனால தான் உங்களுக்கு இந்த வீடியோ மூலிமா உங்களை மீட் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் செய்ய வேண்டியது, அந்த ஸ்ட்ரெஸ்ஸை அப்படியே தூக்கி விசிறுங்க. அதனால எதுவுமே ஆக போகிறது கிடையாது. இந்த ஒரு நாள் மட்டும்தான் உங்களை அடுத்த நாளுக்கு செம்ம சூப்பராக ட்ரைன் பண்ண போகுது. ஓகே, இவ்வளோ நாள் நீங்கள் படிச்சிருக்கீங்க. ஓகே, ஃபஸ்ட்டு நீங்கள் ஒரு ரொம்ப லாங் பீரியட் ட்ராவல் பண்ணியிருக்கீங்க. உங்களுடைய எஃபோர்ட் சொல்ல முடியாத அளவுக்கு எஃபோர்ட் போட்டிருக்கீங்க. அந்த எவ்வளோ சிரமத்தில் நீங்கள் படிச்சிருப்பீங்க. மென்டலி ரொம்ப ஒரு இஷ்யூஸ் இருந்திருக்கும், ஹெல்த்தில் ரொம்ப இஷ்யூஸ் இருந்திருக்கும், அகாடமிஸ்க்கு நீங்கள் ட்ராவல் பண்ணி நீங்கள் நிறையா போயிருப்பீங்க. ஸோ ஒரு பயங்கரமான கஷ்டமான பீரியடு எல்லாத்தையும் நீங்கள் கடந்து லைஃபோடைய அடுத்த ஒரு ஸ்டேஜ் அப்படியே உங்களை கை கொடுத்து இந்த கவர்மெண்ட் ஜாப் தூக்க போது, இப்போ அந்த இடத்துல நீங்கள் சோகமாக இருக்கவே கூடாது, ஹாப்பியாக இருங்க. ஆனால் ஹாப்பியாக இருக்க முடியாது, இருந்து தான் ஆகணும். இந்த ஒரு நாள் உங்கள் லைஃப் ஸ்டைலை கண்டிப்பாக ஒரு பெரிய லெவலுக்கு மாற்றம் கொண்டு வரக்கூடிய ஒரு நாள். அப்போ நீங்கள் என்ன செய்யணும்னா, இன்னைக்கு படிக்கிறீங்களா, அவ்வளோதான். மேக்ஸிமம் சனிக்கிழமை அன்னைக்கு மதியத்தோட எல்லா படிக்கிற ஒர்க்கும் கம்ப்ளீட்டடாக ஸ்டாப் பண்ணிவிட்டு ஜஸ்ட்டு ரிலாக்ஸாக நார்மலாக உங்கள் ஹோம்குள்ளாரே இருங்க. வெளியில் எங்கேயுமே ட்ராவல் பண்ண வேண்டாம், எந்த இடத்துக்கும் போக வேண்டாம். ஹோம்குள்ளாரே நீங்கள் அப்படியே சேஃபர் சைடாக ரிலாக்ஸாக டிவி பாருங்கள், மியூசிக்ஸ் கேளுங்க, நல்லா தூங்குங்க. இதை மட்டும் நீங்கள் அந்த ஆஃப் டே நீங்கள் கட்டாயம் செஞ்சே ஆகணும். எக்ஸாம் போகிற அன்னைக்கு விடியெல்லாம் உட்காந்து படிக்கக்கூடாது. கண்டிப்பாக எக்ஸாமுக்கு முதல் நாள் 8 மணி நேரம் ஸ்லீப் இருக்கணும். இவ்வளோ நேரம் நம்ம 4 மணி நேரம் படிச்சிருப்போம், தூங்கியிருப்போம், 2 மணி நேரம் தான் தூங்கியிருப்போம், அப்படி இருப்போம். ஆனால் இப்போ அப்படி இல்லை. கண்டிப்பாக 8 மணி நேரம் நல்ல உறக்கம் உங்களுக்கு வேணும். அதே போல் நல்லா சாப்பிடுங்க, வேறு ஆப்ஷனே கிடையாது. அதாவது லிமிட்டான சாப்பாடு நல்லா சாப்பிடுங்க, ஹாப்பியாக இருங்க. உங்கள் குழந்தைங்கள பாருங்கள், அவங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். ஸோ அந்த ஒரு ஆஃப் டே சனிக்கிழமை மதியத்திலேருந்து அந்த ஞாயிற்றுக்கிழமை காலையில் கிளம்புற வரைக்குமே ஹாப்பியான மைண்ட் செட்டப்புக்குள்ளே நீங்கள் இருக்கணும். ஏன்னா அந்த ஒரு நாள் 12/10/2025 நம்ம வாழ்க்கையில் ஒரு பெரிய டேர்னிங் பாயிண்ட் பண்ணக்கூடிய நாள். அந்த இடத்துல உங்களுடைய முழு திறமையும் நீங்கள் கொட்ட போகிறீங்க. அவ்வளோ திறமையும் நீங்கள் இப்போ சேர்த்து வச்சுருக்கீங்க. சேர்த்து வச்ச திறமையை அந்த இடத்துல நீங்கள் டெலிவரி பண்ணும் பொழுது ஹாப்பியாக இருக்கணும். அப்படி இருந்தால் தான் வின் பண்ண முடியும். அப்போ அந்த எக்ஸாம் ஹாலுக்கு முன்னாடி நீங்கள் ரொம்ப அப்படியே ஃப்ரெஷ்ஷான ஒரு மைண்ட் செட்டப்போட நீங்கள் அந்த இடத்துக்கு போகணும். வெற்றி பெறுவோம்னு சொல்லி 100% நம்புங்க. கேள்வி எப்படி வரும்னு ஃபீல் பண்ணாதீங்க. எளிமையாக வருமா, கஷ்டமாக வருமா, அப்படி மீடியமாக இருக்குமா, எதை பற்றியுமே யோசிக்காதீங்க. தெரிஞ்சால் அது உங்களுக்கு அந்த கேள்வி படிக்கும் பொழுதே மைண்டில் ஆன்சர் தானாக வந்துடும். வந்தால் அந்த ஆன்சரை எழுதுறீங்க, வரலையா அப்படியே அந்த கொஷின் அப்படியே பெண்டிங்கில் வச்சுட்டு அடுத்த கொஷின்ஸ் போயிடுங்க. ஒரு கொஷின்ஸ்ல இருந்து அடுத்த கொஷின்ஸ்க்கு நீங்கள் போகும்பொழுது ஏதாவது ஒரு கேள்வி தெரியலனா அதில் ரொம்ப நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணாதீங்க. டைம் மேனேஜ்மெண்ட் கண்டிப்பாக அந்த எக்ஸாம் ஹாலில் உண்டு. நீங்கள் டைம் மேனேஜ் பண்ணி தான் பார்க்கணும். ஓகே, எல்லா எக்ஸாம் சென்டர்லையுமே எப்படி சொல்கிறது, சிசிடிவி கேமராவோட உங்களை வாட்ச் பண்ண போகிறாங்க. அங்கே போய் நம்மளால் எந்த வரை எக்ஸ்ட்ரா ஆக்டிவிட்டீஸும் செய்ய முடியாது. அப்போ எல்லா கொஷின்ஸையும் நீங்கள் ப்ராப்பராக அட்டன் பண்ணணும் முதல்ல. அதுக்கு டைம் மேனேஜ்மெண்ட் முக்கியம். அந்த 3.5 hours
மாச எக்ஸாமில் உங்கள் மேஜர் பார்ட்டு, சைக்காலஜி, ஜிகே, தமிழ் எல்லாத்தையுமே நீங்கள் வந்து தகுதி தேர்வு எல்லாத்தையுமே நீங்கள் பர்ஃபார்மன்ஸ் பண்ண தான் போகிறீங்க. எதையும் விட்டுட்டு வந்துடக்கூடாது. அப்போது ஒரு கேள்வி படிக்கும் பொழுது விடை தெரியலைன்னா அந்த எந்த கேள்வி விட்டோம் அப்படிங்கிறத கொஷின்ஸில் ஏதாவது ஒரு சின்னதாக ஒரு மார்க் பண்ண முடியுமான்னு பாருங்க. ஆன்சர் சீட்டில் எதுவும் பண்ணிட வேண்டாம். ஸோ அப்போ எந்த கேள்வி விடுறீங்களோ அந்த கேள்விக்கு ஆன்சரும் பண்ணியிருக்க கூடாது. அப்போ நீங்க என்ன செய்யணும்னா அடுத்தடுத்த கேள்விக்கு அப்படியே ஜம்ப் ஆகிட்டு வந்துகிட்டே இருக்கணும். கேள்வியை நீங்க எழுதும் பொழுது, அதாவது படிக்கும் பொழுது ஆன்சர் ஷீட்லையும் இந்த கேள்விக்குரிய ஆன்சரை தான் போடுறீங்களான்றதை செக் பண்ணிக்கணும். ஏன்னா நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு கேள்வியை படிச்சுட்டு தெரியலனா விட்டுட்டு அடுத்த கேள்வியை படிச்சுட்டு அந்த விட்ட கேள்வியை விட மாட்டோம். அந்த ஷேர் பண்ணாம அடுத்தடுத்துக்கு போகாம அப்படியே பண்ணி விட்டுருவோம். ஸோ இப்போ என்ன ஆகும்னா ஒரு 2-3 கேள்வி தப்பா போட்டிங்கனாலுமே உங்களுடைய லைஃப் ஸ்டைலே மாறி போயிடும், ரிசல்ட் நெகட்டிவ் ஆகிடும். ஓஎம்ஆர் ஷீட்டை ரொம்ப கேர்ஃபுல்லாக வந்து நீங்கள் வந்து அதாவது மெயின்டைன் பண்ணணும். அந்த இடத்துல தேர்வை வந்து நீங்கள் எழுதணும். ஸோ ரொம்ப கேர்ஃபுல்லாக ஷேர் பண்ணுங்கள். ரவுண்டு கரெக்டாக உங்களுடைய அந்த ஒரு ரவுண்ட் பால் தான் நீங்கள் பண்ண முடியும். ஸோ 2-3லாம் பண்ணிடக்கூடாது. அடுத்தது எக்ஸாமுக்கு முன்னாடி early மார்னிங் நைட்டு நல்லா சீக்கிரமாக தூங்கிடுங்க. தூக்கமே அன்றைக்கி நைட்டு வராது, இருந்தாலும் தூங்குங்க. எக்ஸாம் சென்டர் எங்கே இருக்குன்னு பார்த்துக்கோங்க. உங்கள் வீட்டில் இருந்து சென்டருக்கு போகக்கூடிய தொலைவு எவ்வளோ நேரம்னு பார்த்துக்கோங்க. எக்ஸாம் ஹாலுக்கு 1 மணி நேரத்துக்கு முன்னாடியே அந்த வராண்டாக்குள்ளே போயிடுங்க, அந்த கேம்பஸ்குள்ளே போயிடுங்க. காலையில் போகும்பொழுது சாப்பிட்டுட்டு போங்க. பட்னியாக போனீங்கன்னா கண்டிப்பாக எக்ஸாம் பர்ஃபார்மன்ஸ் பண்றதுக்கு உங்க ஹெல்த் ஒத்துழைக்காது. அப்புறம் வந்து எனர்ஜி இல்லாம சிரமப்படக்கூடாது. தேவையான அளவுக்கு ஃபுட் எடுத்துட்டு போயிடுங்க. டிராவல் பண்ணும்போது சாப்பிட முடியலனா கூட எக்ஸாம் ஹால் போறதுக்கு முன்னாடி ஒரு 10 மினிட்ஸ்க்கு முன்னாடி சாப்பிட்டுருங்க. 3.5 மணி நேரம் எக்ஸாம் ஹாலுக்குள்ள இருக்கணும். அரௌண்ட் 4 மணி நேரம். உங்களை 9 மணிக்கு உள்ள என்ட்ரி பண்ணாங்களா கூட அந்த ஆண்ட எவ்வளவு நேரம், 4 மணி நேரம் கழிச்சு தானே விட போறாங்க. அப்ப யோசிச்சு பார்க்கணும். இந்த இடத்த எல்லாத்தையுமே கரெக்டா ஹெல்த்தியா ஃபுட் எடுத்துக்கோங்க, வாட்டர் பாட்டில் எடுத்துக்கோங்க, ஹால் டிக்கெட் கரெக்டா இருக்குதான்னு செக் பண்ணுங்க. எக்ஸாம் சென்டர் கரெக்டான இடத்துல போட்டிருக்காங்களா, அந்த சென்டர் உங்களுக்கு தெரியுமா, வீட்டில இருந்து எவ்வளவு நேரம் டிராவல் அப்படின்னு பாருங்க. அதே மாதிரி அந்த சென்டருக்கு போகும்பொழுது உங்களுடைய பர்ஸ், உங்களுக்கு நிறைய ஜுவல்லர்ஸ் இது மாதிரிலாம் பெருசாலாம் எடுத்துட்டு போகாதீங்க. எப்படியும் கம்யூனிகேஷன் பண்றதுக்கு ஒரு ஃபோன் வேணும். பக்கத்துல தெரிஞ்சவங்க இருந்தாங்களோ இல்லை கடையில் இருந்தா கொடுத்துட்டு இது மாதிரி எக்ஸாம் ஹால் போயிட்டு வந்து வாங்கிக்கிறேன் அப்படின்ற மாதிரி ஒரு சேஃபா சைடை கிரியேட் பண்ணிட்டு போங்க. பெருசா மணிலாம் எடுத்துட்டு போகாதீங்க. ஸோ எக்ஸாம் ஹாலுக்கு குறித்த நேரத்துக்குள்ள உள்ள போயிட்டீங்கன்னா எந்த ப்ராப்ளமும் உங்களுக்கு இருக்காது. பதட்டம் முதல்ல இருக்காது. ஸோ ரிலாக்ஸா அந்த உள்ள போய் நீங்க ஃபாலோ பண்ணலாம். அங்க போய் உட்கார்ந்து பக்குன்னா படிச்சுட்டு இருக்காதீங்க. அதெல்லாம் மைண்ட்ல எதுவுமே பதியாது. அங்க இருக்கிறவங்கள வாட்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிரிப்பு வந்துடும். ஏன்னா எல்லாரும் பயங்கரமா அப்படியே எப்படி சொல்றது சீரியஸா படிச்சுட்டு இருப்பாங்க. அவ்வளோ ஸ்ட்ரெஸ்லாம் தேவையில்லை. இவ்வளோ நாள் போடாத எஃபர்ட் அந்த டைம்ல போட்டு ஒன்றும் ஆக போறதில்ல. ஸோ இதெல்லாம் ஃபோக்கஸ் பண்ணீங்கன்னா இந்த எக்ஸாம் 100% சக்சஸ் பண்ண முடியும். கண்டிப்பா இந்த பிஜிடிஆர்பியில உங்களுடைய அந்த ரிசல்ட் நிச்சயம், வெற்றி நிச்சயம், உங்களால வெற்றி பெற முடியும். ஓகே, ஸோ எக்ஸாம் எழுதி முடிச்சிடறோம். ஓகே, ஹாப்பியா முடிச்சுட்டு வெளியில வரீங்க. எந்த ஆன்சருக்கையும் செக் பண்ணாதீங்க, எதை பத்தியுமே பண்ணாதீங்க. அழகா தூக்கிட்டு போய் வீட்டில் வச்சிருங்க. அடுத்த நாள் ஒவ்வொன்றா நம்ம ரெடி பண்ணலாம். நாங்க உங்களுக்கு எல்லா மேஜருக்குமே ஆன்சர் கீ வந்து நாங்க சப்ளை பண்றோம். ஓகே, எல்லா மேஜருக்குமே ஆன்சர் கீ தரேன். நம்மளுடைய வெப்சைட்ஸ்ல நான் இந்த போடுறேன், நம்மளுடைய யூடியூப் சேனல்ல போடுறேன். அதே மாதிரி நம்மளுடைய ஒவ்வொரு டெலகிராம் சேனல்லையுமே ஆன்சர் கீ நான் கொடுக்குறேன். டவுட் கொஸ்டின்ஸ் எது இருந்தாலும் சொல்றேன். இந்த எக்ஸாம்ல ஏதாவது கொஸ்டின்ஸ் தவறா கொடுத்திருந்தாங்களா அதுக்கு தேவையான சோர்ஸ் புக்ஸ் ரெஃபரன்ஸ் நம்ம உங்களுக்கு கொடுக்குறோம். இந்த அப்ஜெக்ஷன் ட்ராக்கர் எப்படி பண்றதுன்றதையும் நான் உங்களுக்கு ட்ரெயின் பண்ண போறேன். ஸோ இது எல்லாம் இன்ஸ்டியூட் உங்களுக்கு கண்டினியூஸா சப்போர்ட் கொடுக்கும். அதுக்கப்புறம் நீங்க எக்ஸாம் எழுதி ரேங்க் லிஸ்ட் வரும்போது ஃபர்தரா என்ன பண்ணணும், சிவி எப்படி அப்ரோச் பண்ணணும் அப்படின்றத எல்லாமே நாம உங்களுக்கு ட்ரெயின் பண்ண போறோம். இது எல்லாம் நீங்க ஆர்டர் வாங்குற வரைக்கும் பயிற்சி மையம் உங்களுக்கு வந்து பக்காவா சப்போர்ட் பண்ணும். ஸோ ஒவ்வொரு மேஜருக்கான டெலகிராம் சேனலுடைய லிங்க் ஆல்ரெடி உங்களுக்கு எல்லாம் தெரியும். நம்ம ஃப்ரீ மாடல் டெஸ்ட்ல இருந்து ஒவ்வொரு யூனிட் வைஸ் டெஸ்ட் வரைக்கும் நிறைய தேர்வுகள் உங்களுக்கு கொடுத்துருந்தோம். அதே டெலகிராம் சேனல்ல தான் உங்க அனைத்து மேஜருக்குமே ஆன்சர் கீ ஓகே ஒவ்வொன்றா நாங்கள் அப்லோட் பண்ணிடுவோம். நீங்கள் ஹாப்பியாக அந்த ரிசல்ட்டை நீங்கள் பார்க்க முடியும். ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகாமல் அழகாக ஹாப்பியாக அந்த எக்ஸாமை போய் எழுதுங்க. நிச்சயம் இந்த எக்ஸாமில் உங்களால் வந்து வெற்றி பெற முடியும். ஓகே, ஃபியூச்சர் விஷன் ஸ்டடி சென்டர்ல இருந்து கண்டினியூஸாக உங்களுக்கு சப்போர்ட் கொடுத்துக்கிட்டே தான் இருக்க போகிறோம். ஸோ எக்காரணத்தை கொண்டு பயப்படாதீங்க. இந்த தேர்வில் நிச்சயம் உங்களால் வெற்றி பெற முடியும். உங்களுடைய வெற்றி நிச்சயம். விஷ் யூ ஆல் தி பெஸ்ட் ஸ்டூடெண்ட். அனைத்து மேஜர் மாணவர்களுக்கும் நம்முடைய பயிற்சி மையம் சார்பாக மனமார்ந்த வாழ்த்துக்கள். நீங்கள் அனைவருமே வெற்றி பெற வேண்டும் என்று நாங்கள் கடவுளை பிரார்த்திக்கிறோம். விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ.
Future Vision Study Center, second floor, AVK Maruti Plaza, opposite Hotel Lakshmi Prakash, SKS Hospital Road, New Bus Stand, Salem 4. For contact 90420 30163 and web address www.futurevision.ias.com.